+2 தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்களை பெற்றும் அசத்திய திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியைச் சேர்ந்த இரட்டையர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற போதிலும் குறைந்த மதிப்பெண்களையே பெற்றுள்ளனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த இரட்டையர்களான மூவே நிலாபாரதி, மூவே அன்பு பாரதி +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று அசத்தினர். நிலாபாரதி 1169 மதிப்பெண்களும், அன்பு பாரதி 1165 மதிப்பெண்களையும் பெற்றனர். இதேபோல் 10ஆம் வகுப்பு தேர்வில் அன்பு பாரதி 495 மதிப்பெண்களும், நிலாபாரதி 491 மதிப்பெண்களும் பெற்றிருந்தனர். அடுத்த கட்டமாக மருத்துவ படிப்பை தேர்வு செய்த இரட்டையர்கள் நீட் தேர்வையும் எதிர்கொண்டனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த இந்த மாணவிகள் நீட் தேர்விலும் சாதிப்பார்கள் என பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்தது. மாநில பாடத்திட்டத்தில் படித்த இவர்களுக்கு CBSE பாடத்திட்டத்தின் கீழ் கேள்விகள் கேட்கப்பட்ட நீட் தேர்வு பெரும் சவாலாகவே இருந்திருக்கிறது. இதனால் நீட் தேர்வில் உள்ள மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு அன்பு பாரதி 151 மதிப்பெண்களும், நிலாபாரதி 146 மதிப்பெண்களும் மட்டுமே பெற முடிந்தது. சமீபத்தில் நீட் ரிசல்ட் வந்திருக்கு. அதில் என்னோட மார்க் 146. இந்த மார்க் நான் எடுக்கிறதுக்கு காரணம் அந்த கடைசி 1 மந்த்ல நான் படித்த புக்ஸு, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் படித்து தான் இந்த மார்க் எடுத்தேன். 11த்தும் கொஞ்சம் நான் 11th 12th கொஞ்சம் படித்ததுனால இந்த மார்க் நான் எடுத்தேன். ஆனால் நீட் போர்ஷன் CBSE பேஸ்டு இருந்ததுனால எங்களுக்கு 12th படிச்சுட்டு அந்த கொஷின் பேப்பர் அட்டன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதனால் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற இரட்டையர்களின் ஆசையும் கனவும் கைகூடுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. நீட்டில் தேர்வான பிள்ளைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய +2 மார்க்கையும் சேர்த்து, ஏன்னா இது முதல் முறைன்றதுனால நீட் தேர்வு இது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியறதுனால +2 மார்க்கையும் இந்த நீட் ரிசல்ட் கூட சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்குன்னு தனி ஒதுக்கீடு நீட் எக்ஸாம் மூலமாக தரணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இந்த இரட்டை சகோதரிகள் நீட் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களே தமிழக மாணவர்களின் ஒட்டுமொத்த நிலையை உணர்த்துகிறது.